everyone. How are you? Hi. ஸோ இன்றைக்கி வந்து லைவ் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி டுடே இதே சாட்டர்டே 27th April 2019 வந்து நான் வந்து உங்கள் எல்லோரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆனேன். இவ்வளோ பேர் கிடைப்பீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்காம வந்தேன். நான் சும்மா ஜாலியாக வந்து எங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கர் வந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்தா படம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்ததுக்கு. நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச்சுக்கு போவீங்களா? டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் போகிறாங்க. ஹை, யூஆர் நாட் தேர் இன் குக் வித் கோமாளி. எஸ், ஏன்னா வந்து என்னோட சீசன் 4 தான் வந்து லாஸ்ட் சீசன். ஸோ அதனால் வந்து ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் வேறு தான் இருக்கும். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ஓ, நிறைய பேர் இருக்கீங்க. நெக்ஸ்ட் கான்சர்ட் இன் டாக்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் கோமாளியாகவே இருக்கலாம். புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய வேறு விஷயங்கள் பண்ணல லைஃப்பில். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே ஒரு இதில் எடுத்திருக்கேன். ஹாய் அக்கா, ஓவர் யூ? ஐ எம் குட். நெக்ஸ்ட்டு கவர் அப்போ எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கேன். டெல் மை நேம் கீர்த்தனா. ஹாய் கீர்த்தனா. ஹாய் சொல்லுங்கள். ஸோ பேசிக்கலி அதான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு, அதாவது ஐடி கம்பெனிலாம் சொல்லுவாங்க, என்னது ஹவு டு யூ வாண்ட் யுவர் நெக்ஸ்ட் 5 years டு பி, வாட்ஸ் யுவர் 5 years பிளான் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பாக எனக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, அதான் பிகாம் படிச்சுட்டு எங்கேயாவது வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படியே வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே, ஐ நோ நீங்கள் எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. ஸோ நான் இதை வந்து ஒரு ஷார்ட் லைவாக வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ரீசெண்ட் குக் வித் கோமாளிக்கு கெஸ்ட்டாக வருவீங்களான்னு கேட்டேன். எஸ், நான் கெஸ்ட்டாக வருவேன் ஏதாவது ஒரு எபிசோடு. ஸோ எனக்கு சேச்சினே ஒத்திரி இஷ்டா. தேங்க்யூ. ஒய் யூ குவிட் ஃப்ரம் CWC5? அது ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். ப்ளஸ் நிறைய அந்த மாதிரி பண்ணி அது இப்போ 5வது சீசன் வந்தால் இன்னும் உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல நான் பார்க்க, அதனால். ஹாய் சொல்லுங்க. ஓ, நிறைய பேர் ஹாய் சொல்லுங்க. டெல் மை நேம், இதுதான் வந்து இதுவாக இருக்குது. ஹாய், ப்ளீஸ் ஸ்பீக் இன் மலையாளம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுகிறேன். அப்புறம் ஹாய், ஓய். ஸோ உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸோ எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப நாள் கழித்து லைவ் வரேன். ஸோ எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம். CWC ஆங்கர் வந்து மணிமேகலை அக்கா. நெக்ஸ்ட் என்ன ஷோ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோஸ் எல்லாமே இன் டாக்ஸ். ஸோ பார்ப்போம். ரீசண்டாக ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பாட்டு பிடிச்சது. என்னன்னு தான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு நிமிஷம். ரீசெண்டாக பிடிச்ச பாட்டு இல்லுமினாட்டி. அது பிடிச்சது. கட்சி சேர எல்லாமே.
or would you sing with me? பண்ணலாமே. அக்கா நீங்கள் கன்னியாகுமரி வாங்க. எஸ், இன்றைக்கி நான் மாலுக்கு போயிருந்தப்போ கன்னியாகுமரியில் ஆளுங்களை பார்த்தேன். யுவர் மாம் வெரி க்யூட். அவங்க இப்போ கிச்சனுக்குள்ளே காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பயாவது தான் கிச்சனுக்கு போவாங்க, அதுவும் காஃபி போட மட்டும்தான் போவாங்க. It's been 5 years. Until then, I'm a great fan and just you're rocking and one of my inspiration. Ayo, poche. To be honest, doing great. Thank you, Celestial Nomad. Thank you. மாமா காட்டுங்க, அவங்க காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் பேஜஸில் நான் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஃபேன் பேஜஸ் எல்லாமே இப்போ ட்விட்டரில் கூட எல்லாருமே போட்டுட்ருக்காங்க, எக்ஸில். அண்ட் ஃபேன் பேஜஸ் எல்லாருமே வந்து ஓ காட் பயங்கர எஃபர்ட்டு. நானும் வந்து டவுன்லோட் பண்ணி எதாவது போகலான்னு பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா நீங்கள் எப்படி அதை டவுன்லோட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் எடுத்து டைம் எடுத்து போடுறீங்கன்னு எனக்கு வந்து புரியல. ஸோ ஐ எம் ஸோ ஹம்பிள்ட் அண்ட் ஓவர்வெல்ம்டு உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஃபேன் பேஜஸ். உங்களோட டைம் எடுத்துக்கிட்டு எனக்காக, இன்ஃபேக்ட் ஃபேன் பேஜஸ் தான் வந்து என்னை இன்டெரக்டாக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மலேசியா. தேங்க்யூ. இப்போ எதாவது பாடுங்க. நீங்கள் வந்து சொல்லுங்க. எனி கொரியன் ட்ராமா யூஆர் வாட்சிங் ரீசென்ட்லி? எஸ், குவீன் ஆஃப் டியர்ஸ். அது நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ஐ லவ் த இது லவ் த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது த பெஸ்ட் கொரியன் சீரீஸ் எவர். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் லண்டன். எஸ், ஐ வாண்ட் டு சி லண்டன். எனக்கும் லண்டன் பார்க்கணும். ஹை சிவாங்கி, நல்லா இருக்கீங்களா? ஆந்திர பிரதேஷ். ஓ ஆந்திர பிரதேஷ். இப்போ தெலுங்குல ஏதாவது பேசணுமே. பாகுன்னாரா? நியூ சீசன் எப்படி இருக்கு? கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சிவாங்கி கேட் கோவிந்தனை காணோம். கோவிந்தன் வந்து ஐ டோன்ட் நோ. கோவிந்தன் எப்படியாம்மா? நிக்க இந்த அற்புதமான ஒரு காட்சியை ஐயோ அது எப்படி மாத்துறது? இது நீங்க பார்க்கணும். நான் மாட்டி பாரு காஃபி என்ன காஃபி தெரியுமா? அம்மா காஃபி வெள்ள எந்த காஃபியும் கிடையாது, அந்த மாதிரி காஃபி. இப்படிதான் 2 கப் வச்சுட்டு அவங்களே பேசுவாங்க. எல்லாரும் என்ன சொல்றான்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களோ? கோவிந்தனை விட கோவிந்தன் அங்க ஹன்சிகா டெலிவரி ஆச்சுல்ல, ஹன்சிகாவுக்கு டெலிவரி ஆச்சுனால குழந்தை ஹன்சிகாவுக்கு டெலிவரி ஆச்சது அவளுக்கு பிடிக்காது அவனுக்கு கோவிந்தனுக்கு. ஸோ அந்த கோவிந்தன் பக்கத்து வீட்டுல இருக்கு. இங்க போயிருக்கு. அந்த சின்ன குழந்தைகளை பிடிக்கல, வெளி படுக்க வச்சிருக்குல்ல, குழந்தைகளையும் வெளி படுக்க வச்சிருக்கு. சரி, ஓகே, பாய் பரா. பாய் எல்லாருக்கும். காட் பிளஸ் யூ. ஓகே, எப்போ தொடுபுழாக்கு வரீங்க? வரேன். ஓ அது பாச்சு. எங்க வீட்டுல இன்னொரு பூனை இருக்கு, அது நாங்க காட்டுறோம். வெயிட் பண்ணி அது நாங்க காட்டுறோம். அது பேர் தான் பாச்சு. இன்னும் உலகத்துக்கு காட்டவே இல்லை. அவன் வந்து காட்டியிருக்கான், தூங்கும் போது காட்டியிருக்கான். சார் இதுதான் வந்து பாச்சு. ஐயோ பாச்சு ஹாய் சொல்லு. பாத்தியா? ஹாய் பாச்சு. அம்மா சிவாங்கி லாஸ்ட் சீசனில் குக்கா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க. பட் அவங்களால வின் பண்ண முடியல. பட் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயமாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் கோமாளியாக வந்திருந்தாங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் குக்கா வந்ததுனால இந்த சீசனில் குக்காவும் வர முடியல, கோமாளியாகவும் வர முடியலை. இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்பே சிவாங்கி ரொம்ப எமோஷனலாக இந்த சீசனில் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட போஸ்ட்லையும் ஸ்டோரிலையும். அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லா பேத்துக்குமே கண்டிப்பாக நான் இந்த சீசன் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்ட்டாக மட்டும். வேர்ல்ட் கடை சிவாங்கியால் கண்டிப்பாக வர முடியாது. அவங்க ஆல்ரெடி குக்கா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க.
வந்துட்டாங்க. ஸோ வர்றது கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வனிதாலாம் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க, ஆல்ரெடி குக்காக இருந்தவங்க. ஸோ அது மாதிரி சிவாங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி சின்ன சேஞ்சுக்கு கோமாளியாக கூட சிவாங்கியை அனுப்பலாம்.